அறிஞர் கருத்துக்கு வருவோம். ஆக்கப்பூர்வமான கண்ணோட்டம் மற்றும் தெளிவான மனச்சாட்சியை சமநிலையான வாழ்வின் பிரதிபலிப்பு. இந்த அறிஞர் கருத்து தேர்றதுக்கே ஆசிரியரை கூட கஷ்டப்படுவது என்ன யோசிச்சு வச்சு இதுக்கேற்ற மாதிரி கோரிக்கைகளை நிராகரிப்பதா அரச அதிகாரிகளின் கடமை 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 என்ன பிளான்? எப்படி வசதி கேள்வியை போட்டு இது எப்படி வசதி எப்படி கேள்வியை போட்டு கேட்டுக்கிறார். கோரிக்கைகளை நிராகரிப்பதா அரச அதிகாரிகளின் கடமை. ஒவ்வொரு அதிகாரிகளும் முடிவெடுத்தாச்சு. எங்கள் வடபுலத்தில் பொருளாதாரம் உயர்வு பெற வேண்டுமாயின் நிர்வாக கட்டமைப்புகளில் கணிசமான மாற்றங்கள் ஏற்பட வேண்டும். ஓ ஆம், பொதுவில் அரச துறையின் பணியில் திருப்தி இல்லாத நிலைமையை நாம் மக்கள் உணர்கின்றனர். அதிலும் குறிப்பாக ஏழை மக்களின் வாழ்வியல் தொடர்பில் அரச நிர்வாகம் பாராமுகமாக இருப்பதை ஏற்றுத்தான் ஆக வேண்டும். அது தெரியுது. அண்மையில் கிளிநொச்சியில் நடந்த நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய வடமாகாண ஆளுநர் நாவண்ணா வேதநாயகன் அவர்கள் வடமாகாணத்தில் உள்ள சில அதிகாரிகளுக்கு ஏழை மக்களின் குரல்கள் கேட்பதில்லை என பகிரங்கமாக கூறுகிறார். இவர் பிரதேச செயலாளராக இருந்து மாவட்ட செயலாளராக இருந்து செய்ய முடியாத மன தாக்கங்கள் எல்லாத்தையும் வச்சிருந்தவர் இப்ப சுதந்திரமா சொல்லி கொண்டிருக்கிறார் செய்யறதுக்கா. மனம் எவ்வளவு அவர் கஷ்டப்பட்டுக்கிற பார்த்தியோ. இப்படி இப்படி எல்லாம் செய்யணும், ஆனால் வெளியில சொல்லாங்க என்னடா செய்யுது என்ன எல்லாரும் ஏற்கணுமே இருந்துட்டு இப்ப ஆளுநர் வந்தோடனே பூந்து விளையாடுற. சரியே, நன்றி, வாழ்த்துக்கள். வச்சு செய்யறேன் இதுதான் வச்சு செய்யறேன். உண்மையில் ஆளுநர் கூறிய மேற்படி விடயம் கூர்ந்து கவனிக்கப்பட வேண்டும். ஏனெனில் அதில் நிறைந்த உண்மை உண்டு. அதிலேயும் கிடக்கு போய் பொதுவில் அதிகாரிகள் சிலர் மக்களின் கோரிக்கைகளை நிராகரிப்பதை தமது கடமை என்று நினைக்கிறார்கள். நிராகரிச்சாதான் நான் பெரிய என்ன. ஆம், குடிசை தொழில் சிறுகை தொழில் வாழ்வாதார முயற்சிகளை முன்னெடுக்கும் நோக்கில் தேவையான அனுமதிகளை பெறுவதற்கு அரசு நிர்வாகத்தை நாடும்போது அங்கு உரிய வழிகாட்டல்களும் ஆலோசனைகளும் வழங்கப்படாமல் அவை உடனடியாக நிராகரிக்கப்படுகின்றன. அப்படி ஒன்றும் இல்லையே, போட்டு போய் வாங்க அங்கே காய்ச்சி போடுவாங்க சொன்னா என்ன. இது தவிர மக்களின் கோரிக்கைகள் அடங்கிய விண்ணப்பங்களில் பிழைகளை தேடிப்பிடிக்கின்ற பணியை மட்டும் செய்கின்ற அதிகாரிகளும் நம் மத்தியில் உண்டு. பிழைகளை கண்டுபிடித்து பேர் வாங்கும் புலவர்களும் இருக்கிறார்கள். என்ன தெரியும், எங்கென்று ஞாபகம் கொடுக்கணும். திருவுடையாளர் புராணத்துல நாகேஷ் நடிப்பார், சிவபெருமானுக்கு சிவபெருமான் நடிப்பார், சிவபெருமானுக்கு சிவாஜி நடிப்பார். அப்போ அதுல ஒரு அவையில கவிதை எழுதுகிற ஆளுக்கு பெர்சன்ட் அறிவிச்சிட்டாங்க. இவர் நாகேஷுக்கு ஆசை, அந்த அவ்வளோ பொற்காசம் தான் வாங்கணும், 1000 பொற்காசம்டா இவ்வளோ பொறுமதி வாங்கணும் ஆசை வந்து சிவபெருமான் புலம்பி கொண்டு இருப்பேன். சிவபெருமான் வந்து பேர் என்ன பிரச்சனை உனக்கு, இப்படித்தான் பிரச்சனை, நான் எழுதி தரேன், நீ போகணும், நீ எழுதி தந்தால் நான் போய் போய் வாங்கிக்கிறேன். சரி ஏதோ எழுதி வாங்கி போட்டாரு. சபைக்கு போய் இவர் வாய்ச்சால் இவற்று அமைச்சர் அவருக்கு அரசனுக்கு பிடிச்சி போச்சு, குர்ரா பேர செஞ்சியாச்சு கொடுக்க. அதுல ஒருவர் இருந்துட்டு நக்கிறார். அங்கேயும் எங்கண்ட யாக்கள் இருப்பாங்க. பொரு நிப்பாட்டு தர்மி, அவர் கவிஞர் பேர் தான். இங்க வா, புலை இருக்கு. புளியா எங்க புலை இருக்கா? திருப்பி சொல்லட்டா எங்க சொல்றது? ஆட்டியம் கொண்டு வந்து வாய்ச்சா என்னன்றா சொல்றது, பொருள் சொல்றது எங்க வாங்கிக்கிறாங்க. முடிஞ்ச நின்று ஏழாவது சரி பிழைக்கு கழிக்கிறது எதுக்கு போட்டு மிச்சத்துக்கு தாவனண்டு வந்து சிவபெருமானுக்கு நடக்கும் பேச்சு கோயில வச்சு உன்னை நம்பி நான் போனடா. இவருக்கு சிவபெருமானு தெரியாது. எங்கடா போட்டா சொக்கா சிவபெருமானே சிவபெருமான் இப்போ நடந்த சொல்ல நடந்த உண்ட பாட்டுல புளிய பிடிச்சிட்டாங்கன்னு பேச்சு புலம்பி ஒன்று. அப்போ சொல்லுவார், இப்படி பாட்டில புலமையில பேர் வாங்கி பரிசு வாங்கும் புலவர்களும் இருக்கிறார்கள், பாடல புல கண்டுபிடிச்சு பேர் வாங்குற புலவர்களும் இருக்கிறார்கள் என்று சொல்லுவினோம். அது மாதிரி தான் புல கண்டுபிடிச்சி ஆக்களும் எங்களை ஆக்களும் இருக்கிறோம். இந்த கதை போகும். நக்கீரரோட பயிர் பண்ணி நக்கீரர் சொல்லுவார், நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. நக்கீரரை சோதிக்கிறதுக்காக சிவபெருமான் செய்த திருவிளையாடல். அதற்கு இதுதானே வேறு. கடவுளோடும் பக்தர்களை சோதிக்கிறதுக்கு விளையாட்டு. அவன் பாடுற பாடு தெரியுமா சோதிச்சு. அவைக்கு விளையாட்டு, எலிக்கு விளையாட்டு, பூரைக்கு விளையாட்டா, சுண்டலிக்கு ஜீவன் போதான். பூரா விளையாடின்னு தெரியும், உடனே சாப்பிடாது. அது மாதிரி தான். அப்ப நிராகரிப்பது தங்களோட கடமை என்று நினைக்கிறோமா. ஆம், குடிசை தொழில் சிறுகை தொழில் வாழ்வாதார முயற்சிகள் முன்னெடுக்கும் நோக்கு தேவையான அனுமதிகளை பெறுவதற்கு அரசு நிர்வாகத்தை நாடும்போது அங்கு உரிய வழிகாட்டலும் ஆலோசனை வழங்கப்பட இல்லை. சரியோ, அப்போ பணியை அதே போல் அரச உத்தியோகத்தர்களும் கணிசமானவர்கள் மக்களின் கோரிக்கைகளை நிராகரிப்பதை தங்கள் அரச பணியாக
கருதுகிறார்கள். இதனால் சாதாரண ஏழை மக்களால் எதுவும் செய்ய முடிவதில்லை. உதாரணத்துக்கு நம் வடமாகாணத்தில் ஏழை மக்கள் ஆரம்பித்த சிறு தொழில் முயற்சிகளுக்கு பல்வேறு நிபந்தனைகளை விதித்த அந்த முயற்சிகளை அந்த முயற்சிகளை மக்கள் கைவிட வேண்டியதாயிற்று. இது நடந்திருக்கு விஷயம். என்ன இதை பிடிச்சிட்டோம். உண்மை தென்பகுதியிலிருந்து பொதி செய்யப்பட்டு இங்கு வருகின்ற சிற்றுண்டிகள், மிக்சர் வகைகள், வறுத்த கடலைகள் தொடர்பில் சுகாதார பகுதியினர் கண்காணிப்பது இடம்பெறுவதில்லை. உங்க வாரதெல்லாம் கொண்டு வந்து பேக்கெட்டோட கடவுளையே விற்கிறாங்க. முழுக்காங்கால் பக்கம் பேராக கிடக்கு. ஆனால் அதுக்கு ஒரு நடவடிக்கையும் இல்லையா இங்கே. ஆனால் நம் மண்ணில் வாழ்கின்ற மக்கள் செய்கின்ற சிற்றுண்டி வகைகளை விடயத்தில் அதி தீவிரமாக சோதனைகளுடன் நிபந்தனைகளும் விதிக்கப்படுகின்றன. போய் உள்ளறது பார்க்கறது இந்த சின்ன சின்ன இதுகள் செய்வாங்களே உற்பத்திகள், அது வந்துட்டு இங்கே எங்கத்தியாக்கள் செய்யக்கல வந்து இந்த பிஹெச்ஐக்காரர் அவங்க எல்லாம் போய் நோண்டி அப்போ என்னண்டா செய்யறது அதான் சொல்ல வர. இதனால் நம் மக்கள் எதுவும் செய்ய முடியாமல் அந்த முயற்சியிலிருந்து வெளியேறுகின்றனர். இது ஒரு சிறு உதாரணம் மட்டுமே. இதற்கு மேலாக பலமான இறுக்கங்கள் எங்கள் மக்களின் முயற்சிகளை முற்றுப்பெறச் செய்வதாக உள்ளன. ஆகவே இது விடயத்தில் நம்மிடம் மாற்றம் ஏற்பட வேண்டும். இல்லாவிடில் எல்லாமும் கடினமாகவே அமையும். மாற்றம் ஏற்படணும், இல்லாட்டி கடினமாக அமையும். அதிகாரிகளின் கருத்துக்காக சொல்லியிருக்கிற கவனத்துக்கு நிறைய பேர் வந்து சில முயற்சிகளை செய்ய அளிக்கிறீங்க. மற்றது சில ஆளுக்கு நிதி உதவிகள் எல்லாம் தேவைப்படைக்கல. இப்போ பேங்கெல்லாம் போய் கேட்க காசு இருக்கிற நிறுவனங்களை போய் சரி எனக்கு இருக்குமா நடைமுறை சனங்களை முயற்சிகளை செய்யறது வராதப்பா. என்ன ஆர்வம் இருந்தாலும் இது கரைச்சி உங்க போய் அவங்கள்ட்ட ஒவ்வொரு பல்கலைக்கழகம் சொல்லி கௌரவமானவங்க போவாங்க. உதவியை விட்டுட்டு சாப்பிடாக்கணும் தானே பரவாயில்ல, நிம்மதியாக இருப்போம்னு யோசிப்பேன். இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு நடக்க வேண்டும் என கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.